கடலைப்பருப்பு வறுத்துக்கிடுவோம். நம்ம இவ்வளோ கடலைப்பருப்பு முருங்கைக்கீரைக்கு போடுறதில்ல. வறுத்து நான் வந்து தொலியை எடுத்துட்டு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிறது. வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை நம்ம அந்த வீட்டில் இருந்து கொண்டு வந்தேன். அந்த கீரையை தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். அதுக்காக நான் உருவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட வேர்க்கடலை பருப்பு போட்டு தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். வறுத்து கடலையை வறுத்து நல்லா அந்த தொலியெல்லாம் உதுத்துட்டு இப்போ வச்சுருக்கேன் வேர்க்கடலை பருப்பு. இது தாளிக்கிறதுக்காக வெங்காயம் நேட்டுவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு இந்த தேங்காய் இருந்தால் இன்னும் இருந்தால் வீணாக போயிடும்னா அப்படியே சில்லு போட்டு வச்சுருக்கேன். இதையும் அப்படியே மிக்சி ஜாரில் கொடுத்து ஒரு நுணுக்கிக்கிறோமா. வாங்க இப்போ கீரையை தாளிப்போம். இப்போது வேர்க்கடலை பருப்பை இந்த ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுற்றிக்கிறோம். அதோட இந்த தேங்காயும் போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சோண்டு தானே, நம்ம ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. 1-2 குறப்பாக சுற்றிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு நுணுக்கிக்கிறணும். அப்பா, இந்த ஜார் மூடியை திறந்தோடனே வாசம் கமகமன்னு வருது. இப்போ தாளிக்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கிறோம், பொரியட்டும். அப்படியே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம். கீரையை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் இன்னொரு அலசிக்கிறோமேன்ட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சிடணும். எப்படி புழிஞ்சிடணும். இப்போ நம்ம வச்சுக்கிறோம். எல்லா கீரைகளையும் அள்ளி வச்சுக்கலாம். இப்போ கீரை நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்திருந்தால் போதும். அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறோம். சின்னதாக வச்சுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்க வேர்க்கடலையும் தேங்காயும் நுணுக்கி வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கிறோம். இதோட 2 சின்ன ஜீரகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன ஜீரகம் போட போகிறேன். இப்போ சும்மா நம்ம நிறையா போட்டால் கடுத்து கிடக்கும். அதனால் சும்மா 2-3 சின்ன ஜீரகம். அதே மாதிரி உப்பும் வந்து நம்ம அளவாக போடணும். கீரைக்கு நிறையா எடுத்துக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு. நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக கீரை ரெடி ஆகிருச்சு. நல்லா வேர்க்கடலை பருப்பு எல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து கீரை ரெடி ஆகிருச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ இந்த பழைய சாதத்துக்கிட்ட நான் வந்து இந்த கீரையை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடுவோம். பாருங்கள் உறவுகளே, கீரையை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோமா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சோறு அப்படி நெத்தா வடித்து தண்ணி ஊற்றி வைக்கிறோம்ல, நாங்கள் வந்து சோறு வடிக்கிற தண்ணியாகவே ஊற்றிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். நீங்களும் எடுத்துக்கோங்க கீரை. இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.